ஆக ஒவ்வொரு மாணவன் மாணவிக்குள்ளே படிக்கிற தன்மையும் இருக்கிறது, அதே நேரத்தில் படிக்க முடியாத மறதியும் இருக்கிறது. நாம் எதை வளர்த்து கொள்ள போகிறோம் என்பதுதான் கேள்வி. ஆக மீண்டும் மீண்டும் படிக்கும் போதும், மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை கேட்கும் போதும், விளங்காத விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளும் போதும், ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு அதை மீண்டும் மீண்டும் எழுதி பார்க்கும் போதும் அந்த மனம் அதை ஞாபகப்படுத்த தொடங்குகிறது. வேண்டிய நேரத்தில் நினைக்க தொடங்குகிறது. நினைக்கவே முடியாது என்று சொன்ன மாணவ மாணவிகள் நினைக்க தொடங்குகிறார்கள். காரணம் ஏன்? நல்ல விஷயத்தை அதிகமாக வளர்த்து கொண்டார்கள், உருவாக்கி கொண்டார்கள். இதுதான் இந்த செயல்முறை மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடியது. ஒன்னே ஒன்றுதான், படிக்க முடியாதவர்கள் படிக்க முடியும். எப்போ ஒரு மாணவனால் அல்லது மாணவியால் படிக்க முடியாது தெரியுமா? படிக்கின்ற மூளை என்னைக்கு கோளாறாகிறதோ அன்னைக்கு தான் படிக்க முடியாது. இப்படி ஒரு கேள்வி உங்கள் மாணவர்கள் மத்தியில் எழலாம். சார், நீங்கள் படிக்க சொல்கிறீங்க, நான் பல தடவைகள் படிக்கின்றேன், இருந்தும் எனக்கு ஞாபகப்படுத்த முடியலை என்ற ஒரு கேள்வி வரும். இப்போ நான் கேட்குறது, நீங்கள் ஒரு 5 தடவை படித்து பார்க்கிறீர்கள், உங்களுக்கு ஞாபகம் வந்து விட்டதான்னு பாருங்கள். இல்லையா, இன்னும் ஒரு 5 தடவை படித்து பாருங்கள். ஏன்? உங்களுடைய மூளையை பொறுத்தவரை அல்லது நீங்கள் படிக்கிற அந்த விஷயத்தை பொறுத்தவரை நீங்கள் 10 தடவைகள் படித்தால்தான் ஞாபகப்படுத்த முடியும் என்பது உங்களுடைய மூளையின் நிலை. உங்கள் மூளை நிலை எதுவோ அதுக்கு தக்கபடி படிப்பது தான் புத்திசாலித்தனம். மீண்டும் சொல்கிறேன், மனிதனாக இருந்தால் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள முடியும். இதற்கு அடிப்படை தகுதி என்ன? ஆர்வம் இருக்கணும், விடாமுயற்சி இருந்தால் எதையுமே அடையலாம். படிக்க முடியாதவர்கள் கூட படிக்க முடியும். இப்போ குறிப்பாக ஆங்கிலமே தெரியவில்லை என்ற ஒரு நிலை நம்ம மாணவர்களிடம் இருக்கிறது. இந்த மாணவர்களே, ஒரு ஆங்கிலேயர் ஒரு வீட்டில் 6 மாதம் தங்க வைங்க. அந்த ஆங்கிலேயருக்கு தமிழ் தெரியாது, இந்த மாணவனுக்கு ஆங்கிலம் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட நாளில் என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் அல்லது ஒரு 3 மாதங்களில் இந்த மாணவன் 30% ஆங்கிலத்தை நன்றாக பேச, எழுத அல்லது விளங்கிக் கொள்ள அவன் கற்றுக் கொடுக்கிறான். காரணமே கட்டாயம். கட்டாயம்னு ஒரு நிலை வரும்போது அங்கே கவனம் செல்கிறது. கவனம் அங்கு செல்லும் போது மூளை அவனுக்கு உதவி செய்கிறது. அதே மாதிரி தான் நாம் மீண்டும் மீண்டும் படித்தால் மூளை விளங்கிக் கொள்ளும் என்ற ஒரு கட்டாயத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் நிச்சயமாக அனைவரும் படிக்க முடியும். ஒன்னைத்தான் மீண்டும் சொல்கிறேன், மூளை சரியாக இருக்கின்ற வரை எந்த காலத்திலையும் எந்த வயதிலையும் எதையும் கற்றுக்கொள்ளலாம். இதுதான் இறைவன் நமக்கு தந்த மிகப்பெரிய பரிசாகும். சரிங்க சார், இதுவரையிலும் மாணவர்கள் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கான நீங்கள் அவர்களுக்கு சொன்ன சில டெமோஸ் செய்து காட்டினீர்கள். நிச்சயமாக இது உதவி செய்யும். அடுத்து மற்றொரு கேள்வி சார். இப்போது நேரம் என்பது மிக முக்கியமானது. ஆக இந்த நேரம் எல்லா நேரமும் நிச்சயமாக பயனுள்ள ஒரு நேரம் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். ஆனால் மாணவர்களுடைய உடலுக்கு ஏற்ப, மனதுக்கு ஏற்ப, மூளைக்கு ஏற்ப ஒரு சிறந்த நேரம் இருப்பதாக அறிய வருகின்றது. அந்த நேரத்தை பற்றியும் அவர்கள் மேலும் அந்த நேரத்தை எப்படி கல்விக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்ல வேண்டும். இது ஒரு சிறப்பான ஒரு கேள்வி. எல்லா நேரங்களுமே படிப்பதற்கு சிறந்த நேரம் தான். நமக்கு உடலும் மனமும் தயாராக இருந்தால் எப்போ வேண்டாலும் படிக்கலாம். ஆனால் படிப்பதற்கென்று சில நேரங்கள் இருக்கின்றன. குறிப்பாக விடிய கால நேரம். விடிய காலை 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நாம் படிக்கின்ற விஷயங்களை இந்த மூளை சுலபமாக கிரகித்து கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன? நாம் இரவுல தூங்கி காலையில் நாம் எழும்போது விடிய காலையில் இந்த மூளை அமைதியாக இருந்திருக்கும், சிந்தனைகள் குறைவாக இருந்திருக்கும், உடல் உழைப்பு இல்லாததுனால களைப்பு குறைந்திருக்கும். அப்ப என்ன செய்து காலையில் எழுந்து நாம் படிக்கும்போது அந்த மூளை ஒரு புது மனிதனாக, ஒரு புது சக்தியாக படிப்பதற்கு உதவி செய்கிறது. மேலும் இந்த காலையில் எழுந்து நாம் படிக்கும்போது சுற்றுப்புற சூழல் என்று சொல்லக்கூடிய என்வாயர்மெண்ட் அமைதியாக இருக்கும். எல்லாரும் தூங்கி கொண்டிருப்பார்கள், யாரும் உங்களுக்கு தொந்தரவு தர மாட்டார்கள். அதனால அந்த நேரத்தில் படிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. படிப்பதற்கு காலை நேரங்கள் மிகச்சிறந்தது. இது ஒன்று. அடுத்தபடியாக மாலை நேரங்கள் மிகச்சிறந்த நேரம்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு 5:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நான் படிக்கின்ற அனைத்தையுமே இந்த மூளை சுலபமாக பெற்றுக்கொள்ளும் என்ற ஒரு நிலை இருக்கிறது.
ஆனால் குறிப்பாக இந்த நேரங்களில் பல மாணவர்கள் விளையாடுவார்கள். பரவாயில்லை, விளையாடலாம். இன்னும் சில மாணவர்கள் இந்த நேரங்களில் தான் டியூஷன் படிப்பார்கள். அதுவும் ஒரு நல்ல பழக்கம். ஆக மாலையிலே ஒரு நேரம் இருக்கிறது. அப்படி மாலையில் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியாவிட்டால் பிரச்சனையே இல்லை. நீங்கள் இரவுல எந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் சாப்பிட்ட உடனே நீங்கள் படிப்பது என்பது ஒரு சிலருக்கு மிக மிக கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் இரவுல அதிக நேரம் படிக்கிறீர்களோ காலையில் நீங்கள் களைப்பாக எழுந்திருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ காலையில் நீங்கள் களைப்பாக எழுந்திருக்கும் போது மூளை எதையுமே சரியாக கற்றுக்கொள்ளாது, கற்றுக்கொள்ள மறுக்கும். ஏன்? அது களைத்து போய்விடும். ஆக மாலையில் படிக்கிற ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் ஒரு சில மாணவ மாணவிகளுக்கு அவங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும். அது எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த நேரத்தில் உங்களால் படிக்க முடியுதா? தாராளமாக நீங்கள் படிக்கலாம். அந்த படிக்கின்ற அந்த பழக்கம் வந்த பிறகு அந்த நேரத்தை அந்த மூளை சுலபமாக எடுத்துக்கொள்ளும். அதே நேரத்தில் இல்லை, நான் தெளிவாக படிக்கணும், படிக்கிறது அனைத்தும் எனக்கு விளங்க வேண்டும் என்று நினைத்து புதிய திட்டம் தீட்டுவதாக இருந்தால் காலை நேரங்களில் படிக்கின்ற அல்லது மாலை நேரங்களில் படிக்கின்ற அல்லது 2 நேரங்களையும் சேர்த்து படிக்கின்ற ஒரு பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கொள்வது மிகச்சிறப்பு. அதை நீங்கள் கடைபிடித்தால் சுலபமாக இருக்கலாம். தான் பாரதியார் அவர்கள் காலையில் எழுந்தவுடன் படிப்பு என்று சொன்னார். அது எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு கருத்தாக இருக்கும். நன்றிங்க சார். அடுத்து ஒரு கேள்வி. மாணவர்கள் மேலும் வெற்றி பெறுவதற்கு இந்த வர்ணத்தை எப்படி பயன்படுத்தலாம்? இந்த வர்ணத்தை பற்றி சொல்வதற்கு நீங்கள் மிக சிறந்த அந்த பயிற்சிகளையும் இன்னைக்கு நாடளவில் கடந்த 13 ஆண்டுகளாக இது மலேசியாவில் மக்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றீர்கள். அதாவது இந்த வர்ண சிகிச்சை என்ற முறை, அந்த கலர் தெரப்பி என்று சொல்லக்கூடிய ஒரு முறை, அந்த வகையில் மாணவர்களுக்கு எந்தெந்த வர்ணங்கள் மிக சிறப்பாக பயனளிக்கும், அந்த வர்ணத்தை கொண்டு அவர்கள் எப்படி தியானத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. இது வரைக்கும் யாரும் இது மாதிரிலாம் கேட்கல. 3 வர்ணங்கள் மூளையை நேரடியாக இயக்கக்கூடியது. ஒன்றாவது சிவப்பு வர்ணம். இந்த சிவப்பு வர்ணம் சக்தியை தரும். அதே நேரத்தில் நீல நிறம் என்பது மூளைக்கு அமைதியை தரும். ஆனால் பச்சை நிறமும் தங்க நிறமும் தான் மூளைக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவி செய்யும். அப்போ மாணவர்கள் என்ன பண்ணலாம்டா, ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் ஒரு 5 நிமிடம் ஒரு தியானத்தை நீங்கள் கடைபிடிக்கும் போது இந்த வர்ணத்தை சேர்த்து கடைபிடித்து பாருங்கள். 2 வாரங்களில் அற்புதமான ஞாபக சக்தியை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.